privilege and honor to welcome Pastor Benz in our midst today. Let's all give him a round of applause. Before welcoming him, we would like to place on here some of the things we know about him. Pastor Benz was born in a family that did not know God and that was in the abjective and utter poverty. He accepted Christ as his Savior when he was 10 years old, after his father was miraculously delivered from alcoholic addiction through prayer. As an obedient disciple to his pastor, he grew in the Lord with zeal and fervor. He started working in a brick kiln and later worked in a printing press for some period. In 2001, his pastor helped him to join in a Bible college in Coimbatore. He studied there for 3 years and became a warden for the hostel in the same Bible college for a year. In 2004, he was posted in Chennai and later in Trichy as assistant pastor. He is not new to Trichy. So while in Trichy, he fell very sick and was affected with jaundice. He also went into depression in that stage. He went back to his hometown for treatment and rest. But after 3 months, he came back to Coimbatore. In Coimbatore, he stayed with a Christian family whom he knew from Bible college days, and they took care of him through his illness. He didn't think that he would live long enough to do the ministry, as he felt very hopeless. The family offered him a house to start a prayer meeting. He started the church in the house with 3 people in 2005, and that's the beginning of Pastor Ben's ministerial journey. By the grace of God, now his church is one of the leading church in Coimbatore. That's what God's grace will do. Amen. And God is using him in a mighty way in and around the nation. Once again, Pastor, it's our privilege and honor to welcome you on behalf of El Bethel International College. Pastor, we express our gratitude to you for setting aside your valuable time, accepting our invitation, and attending this convocation ceremony, Pastor. Welcome you to share the precious word of God. Once again, Pastor. Praise the Lord. So, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஊழியத்தை ரொம்ப சிறப்பாய் பொறுப்படுத்தி அநேக சோதனைகள் மத்தியிலையும் ரொம்ப அழகாக நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிற அருமையான சிஸ்டருக்காக சொல்கிறேன். ஸோ ஆண்டவர் உங்களை லட்சமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ. ஸோ அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் இருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொருத்தருக்காக தேங்க்யூ பாஸ்டர். ஸோ இந்த ஊழியத்தை பின்னாடி இருந்து தாங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கு இந்த கிராஜுவேஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் குடும்பமாக உங்களை வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. பல லட்சங்களுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆண்டவர் வந்து ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல படிக்க வைக்கல. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்கிறாருனால் நமக்கு அதனுடைய காரியத்தை பெருசாக ஆண்டவர் வெளிப்படுத்தாவிட்டாலும் ஆண்டவர் அதில் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு தான் உங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க. அதனால் இதற்கு பிறகு நீங்கள் வந்து லட்சங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஸோ நான் வந்து இது ஃபுல்லாக இந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் என்னுடைய லைஃப்பில் 2வது டைம் தான் நான் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு நான் அட்டன் பண்ணேன் என்னுடைய கிராஜுவேஷன் சர்வீஸ். போனதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் நானே ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கிறேன். நான் போய் எப்படி அந்த ஷூட்டெல்லாம் போட்டு உட்கார்றதுக்கு அதுக்கெல்லாம் இன்னும் நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல போகல. பட் ஆனால் இந்த டைம் சிஸ்டரும் மகன் நேரடியாகவே வந்தாங்க. எனக்கு அவங்களுடைய
படுற அனுபவம்லாம் அன்னைக்கு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ஆசை இருக்குது, ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஆண்டவர் அந்த மாதிரி வசனத்தில் பேசி நீ போ அப்படின்னு அனுப்புறது மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் எப்போவுமே என்னுடைய ஊரில் இருக்கும்போது எங்கள் பாஸ்டரை வந்து ரொம்ப நான் வந்து நேசிப்பேன். இப்போ எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க. பட் எங்கள் பாஸ்டருடைய வார்த்தை, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தையை வந்து நான் ஒரு நாள் கூட தட்டினதே இல்லை. நான் வந்து அந்த மாதிரி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணும்போது கூட அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஒருவேளை ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்கள் பாஸ்டர் மூலமாக நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா உங்கள் வார்த்தையை டைரெக்டாக கேட்குற அளவுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னாலுமே சரி அது ஏசப்பா தான் சொல்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்போ தான் ஒரு நாள் வந்து பாஸ்டர் சொன்னது மாதிரி நான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு வந்து பைபிள் காலேஜுக்கு போறியா அப்படின்னு கேட்டார். நான் உடனே அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அவரே எல்லாத்தையும் ஓகே ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க, நீ என்ன பைபிள் காலேஜ் போறியா, நான் தான் உங்களை நம்பி கடன் வாங்கி வச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அப்படி தான் பைபிள் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்ட்ரு ஆகிறேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் சர்ச்சில் ஒன்றா இருப்போம். பாஸ்டர் செய்தி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து போய் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு தான் பேசினாரு, நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப பேசுவோம். அப்போ வந்து அவன் என்னை பார்த்து கேட்டான், நீ ஊழியத்திற்கு போகிறதுக்கு ஏசப்பா அவனை அழைச்சிருக்காரா அப்படின்னு கேட்டான். உடனே நான் சொன்னேன், எனக்கு தெரியவே இல்லைடா, என்னமோ பாஸ்டர் சொல்கிறாரு அதனால நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. எப்படி நீ அழைப்பு இல்லாமல் போவ, அதனால ஒன்று பண்ணலாம், இன்றைக்கி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், உனக்கு ஒரு எக்ஸாம். இதில் நீ பாஸ் பண்ணிட்டேன்னா நீ பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு சரியான ஆள், ஏசப்பா உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, நீ தாராளமாக கண்ணை மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி வச்சிரு, கண்டிப்பாக எனக்கும் தடுமாற்றமாக தான் இருக்குன்னு சொன்ன உடனே அவன் வந்து வீட்டில் போய் ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டில் வந்து ஒரு 3 வேர்டு எழுதினான், இங்கிலீஷில் எழுதிட்டு என்ன சொன்னால் வந்து இதை வாசிச்சிரு அப்படின்னு சொன்னான். நானும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து திரும்ப 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 அதை வாசிக்கிறேன். என்னால் வாசிக்கவே முடியல. நானும் எழுத்து கூட்டி வாசிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் தாண்டி நான் சொன்னேன், எனக்கு அந்த வேர்டை வாசிக்க தெரில அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், ஏன்டா டேய், பிரைஸ் த லார்ட் அப்படின்னு எழுதியிருக்கு, இதில் PRAIS பிரைஸ் த லார்ட்னு எழுதியிருக்குது. பிரைஸ் த லார்ட் அப்படின்றத உனக்கு வாசிக்க தெரில, நீ எப்படி பைபிள் காலேஜுக்கு போய் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு நீ பாஸ்டர் ஆவ, எனக்கு என்னமோ அழைப்பின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா. அப்போ வந்து பைபிள் காலேஜில் ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு நினைக்கிறேன், காலடி எடுத்து வைக்கும்போது என்னை குறித்து என்ன திட்டம் அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னை குறித்து இவ்வளோ பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சொல்ல தெரியாது. அவர்களுக்கும் அந்த இதில் விருப்பமே இல்லை, எனக்கு தெரியாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கும்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஸோ இவ்வளோ பெரிய திட்டத்தை ஆண்டவர் என் மேலே வச்சு இவ்வளோ அழகாய் ஆண்டவர் வந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒருவேளை படித்து முடிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன பர்பஸுக்காக ஆண்டவர் என்ன படிக்க வச்சாரு, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பெரிய கேள்விக்குரிய உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறதற்காகத்தான் கர்த்தர் இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை ஈடுபட பண்ணியிருக்கிறாரு. இது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நீங்கள் மறைஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் படித்ததை கற்றுக்கொண்ட இந்த காரியத்தை அநேகருக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுக்குள்ள பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். அதனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படியாய் உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆண்டவர் வந்து பயன்படுத்துவார். ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட இருந்த குவாலிட்டி எல்லாம் பெரிய குவாலிட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவ்வளவு பசிச்சாலும் தன்னுடைய தாய் கொடுத்து விட்ட சாப்பாடை திறந்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. ஒருவேளை எல்லாருமே இருக்கிறாங்க, நம்ம திறந்தா எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க, அந்த ஸ்மெல்லுனால டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு நினைச்சானோ அதுவும் தெரில. இன்னொன்று, ஒருவேளை ஆண்டவருடைய பிரசங்கத்தில் மூழ்கி போயிருந்தானோ அதுவும் தெரில. ஆனால் என்னமோ தெரில, அவனுக்கு கொடுத்து விட்ட சாப்பாடை சாப்பிடாம பாக்ஸில் அப்படியே வச்சிருந்தான். ஆனால் இயேசு வந்து புருஷர்கள் மட்டும் 5000 பேர் போஷிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் சொல்றார், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும்
ஆண்டவர் சொல்றாரு அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய ஒரு சின்ன கமிட்மெண்ட்டை பார்த்து அன்னைக்கு கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு ஒரு பிள்ளை மூலமா கர்த்தர் சாப்பாடு கொடுத்திருப்பாரே. ஆனால் இந்த கிராஜுவேஷன் சர்வீஸில் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ கமிட்மெண்ட்டோட இதை படிச்சிங்கன்னு தெரியாது, எவ்வளோ சூழ்நிலையோடு இதை படித்து முடிச்சிங்கன்னு தெரியாது. நிறைய சவால்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களை துவங்க பண்ணினது மட்டுமல்லாமல் கர்த்தர் முடிக்க பண்ணியிருக்கிறார்ல. கர்த்தர் உங்களை முடிக்க பண்ணியிருக்கிறார். இங்கே கிராஜுவேஷன் வரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்கிறத உங்களுடைய கண்கள் கண்டிப்பாக காணும். ஸோ அதனால் நான் உங்கள் எல்லாரையுமே பிளஸ் பண்ணுறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவும் இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஆனால் எல்லாத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிறவர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். ஆடு மேய்க்கிற ஒருவனுக்கு யுத்தத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை, மியூசிக்குக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீதை குறித்து, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் ரொம்ப அழகுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமேன். நான் ஆசீர்வதிக்கிறேன். சம்பந்தமே இல்லாத ஃபீல்டில் கூட கர்த்தர் உங்களை கொண்டு போய் பயன்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்க அறியாத இடத்துல, உங்களுக்கு தெரியாத பாதையில கர்த்தர் நம்மை நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் உங்க கரத்தை பிடிச்சு நெக்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் நான் நம்புறேன், உங்களுக்காக பாதையை அமைத்து கொடுத்த கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு அதுல ரொம்ப ஆச்சரியமா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் படிச்சு முடிச்சு அமைதியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை கர்த்தர் ஒரு வல்லமை உள்ள கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்துவார். இனி நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல அற்புதம் நடக்கும். இனி உங்களுடைய வாய்களை திறந்து நீங்க பேசும்போது அநேகருடைய வாழ்க்கை கட்டப்படும். நான் நம்புறேன், சிறை மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற அபிஷேகத்தை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க கர்த்தரால் பயன்படுத்தப்பட போகிற ஒரு மிகப்பெரிய பாத்திரம். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, யாரெல்லாம் அற்பமாய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் குறைவாய் நினைத்தார்களோ அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய அலங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர். ஆமென். நிச்சயம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு 3 விஷயத்தை மட்டும் வேகமாய் சொல்லி உங்களை ஜெபித்து முடிக்க போகிறேன். பொதுவாக ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் முதல்ல என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு ஊழியத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை பயன்படணும்னா முதல்ல ஆண்டவர் அவனை நம்பணும். ஏசப்பா உங்களை நம்பணும். இப்போ ஆண்டவர் உங்களை நம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் நம்பிட்டாருன்னா இந்த உலகமே உங்களை நம்பாட்டாலும் கர்த்தர் நம்பிட்டாருன்னா நிச்சயமா நீங்க பயன்பட ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது அந்த கோலியாத்தை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு போய் நிற்கும் போது சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்பல. என்ன அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன்னுடைய துணிகரத்தை நாங்க அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாருமே நம்பல. ராஜா அவனிடத்துல போகும்போது என்ன சொல்றாருன்னா, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அதனால அவனை ஜெயிக்க உன்னால முடியாது. அப்போ தாவீது கோலியாத்தை ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி யாருமே நம்பல. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரே ஒருத்தர் நம்பினார். ஒரே ஒருத்தர் நம்பினதுனால தான் அவ்வளவு பெரிய பொறுப்பை கர்த்தர் அவன் கையில கொடுத்திருக்கிறார். அதனால ஒருவேளை உங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். என்னுடைய லைஃப்ல நான் 10,000த்திற்கும் அதிகமாய் நான் ஜெபித்த ஒரு வேர்டு என்னன்னா, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே. ஸோ நான் நினைக்கிறேன், எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமான ஒரு வீடு. பாஸ்டர் ஓரளவு டெஸ்ட் பண்ணி நிறைய சொல்லிட்டாரு. ரொம்ப வறுமையினுடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்தோம். நான் 10th படிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவால் எனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மா அப்பாவால் முடியல. எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரராக இருந்ததுனால எல்லா சொத்துக்களையும் இழந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கடன் அதிகமானதுனால. அப்போ நாங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதும் ரொம்ப குறைவு. நான் டைரெக்டாக கையில் இறந்துருக்கிறேன் சாப்பாட்டுக்காக. ஸோ நான் அந்த 10th படிக்கிற வரைக்கும் செய்யாத வேலை எதுவுமே இல்லை.
டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை பார்த்தேன், நான் வந்து சாணி சுமக்கிற வேலை பார்த்தேன், எல்லா வேலையும் பார்த்துருக்குறேன். கடைசியில் வந்து ஒவ்வொரு தெருவாக போய் சாக்கு பையை தோளில் போட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி அதை கொண்டு போய் விற்று தான் எங்கள் அம்மாட்ட கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவ்வளோ வறுமையினுடைய உச்சகட்டத்தில் நான் வாழ்ந்தவன். ஸோ எங்கள் ஃபேமிலியே அப்படி தான் இருந்தோம். அப்போ வந்து ஒரு டைம் எங்கள் அம்மா வந்து என் கையில் வந்து 5 ரூபாய் தந்தாங்க. தந்து என்ன சொன்னாங்கன்னா, மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்க சொன்னாங்க. அப்போ நான் போய் அந்த மீன் மார்க்கெட்டில் எல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீனை வந்து ரொம்ப குவியலாக குவிச்சு வச்சுருந்தாங்க. நிறைய இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரத்தம் நல்லா இருந்துச்சு. அதனால நான் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அந்த மீன் வந்து நம்ம 5 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வரேன். ஸோ வாங்கிட்டு வரும்போது எங்கள் அம்மா பார்த்த உடனே அந்த மீன் வந்து எங்களுடைய ஊரில் திரச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு இங்கே என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரில. அதுக்கு அந்த செதில் இல்லாமல் இருக்கும் அந்த மீன். எங்கள் ஊரில் இருக்கிறவங்க அந்த மீனை சாப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மீன் ரொம்ப விலை கம்மியும் எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய இருக்கிறத ஒன்று பார்த்த உடனே நம்ம பெஸ்ட்டாக வாங்கிட்டோன்னு நினச்ச உடனே எங்கள் அம்மா பயங்கரமாக திட்டி அந்த மீனை எடுத்து என் மூஞ்சில் வீசி, முதல்ல நீ கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கிட்டு வா அப்படின்னு என்னை துரத்துறாங்க. ஏன்னா 5 ரூபா அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதற்கு பிறகு எங்கள் அம்மா எப்பவுமே என் கையில் காசு கொடுத்தாலும் உன்னை நம்பலாமா. அப்போது நான் நினைக்கிறேன் 5 ரூபாவுக்கு எங்கள் அம்மாவனுடைய நம்பிக்கையை என்னால் வாங்க முடியல. ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு கர்த்தர் என்ன நம்பி இருக்கிறாரு. அதனால நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கு இந்த கிராஜுவேஷன் சர்வீஸில் இருக்கிறவங்க, இல்லைன்னா இந்த சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆண்டவரத்தில் சொல்லும்போது ஒன்று சொல்லுங்கள், என்னை நீங்கள் நம்புங்க ஆண்டவரே, நீங்கள் நம்புங்கப்பா. உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் உங்களை பழி சொல்லலாம், யார் வேணாலும் நம்பாமல் போகலாம், யார் வேணாலும் குற்றப்படுத்தலாம். அதை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. நீ நல்லா வரமாட்ட, நீ வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, உன்னால் முடியாது, நீ என்னத்தை பெருசாக செஞ்சிட போகிற. எத்தனையோ பேர் உங்களை பார்த்துட்டு நீங்கள் நம்பிக்கைக்குரியாதவ இல்லாதவங்கன்னு சொல்லிட்டே இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து கவலையே படாதீங்க. நான் சொல்கிறேன், உலகமே உங்களை நம்பாட்டாலும் அப்பா உங்களை நம்புவாரானால் ஒரு நாள் உலகமே உங்களை நம்புகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு மனசார என்ன சொல்லுங்க அப்படின்னா, என்ன நீங்கள் நம்புங்க ஆண்டவரே. ஸோ ஆண்டவருடைய நம்பிக்கையை வந்து நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற மனுஷங்க வந்து நம்பிக்கையை மாறி போயிடுவாங்க. ஒரு நாள் நம்புவாங்க, அடுத்த நாள் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு டைம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோசையை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து மோசையை 20 லட்சம் பேருக்கு நம்புறாரு. நம்பினதுக்கு பிற்பாடு இவன் ரொம்ப அப்செட் ஆகி, எனக்கு வேண்டாம், நான் வரல, நீங்கள் என்ன நம்பினது உண்மைதான், நான் செய்வேன்னு சொன்னது உண்மைதான், எனக்கு அந்த மாதிரி விஷன் இருந்தது உண்மைதான், பட் இன்னைக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், என்னுடைய லைஃப்பில் இனி வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு நான் விரும்பலைன்னு ஏசப்பாட்ட சொன்னதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை நான் வேற யாரையுமே அனுப்ப மாட்டேன், ஒன்றை தான் அனுப்புன்னு கர்த்தர் விடாப்பிடியா நின்னாரு. காரணம் என்னன்னா, ஒரு டைம் நம்பினாரு. எப்ப நம்பினார் அப்படின்னா, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். செலக்ஷன். ஆண்டவருடைய நம்பிக்கை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து எல்லாமே இருக்கும், எல்லா ஆசையும் இருக்கும். ஆனா ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஊழியம் ஒன்று செய்யணும்னு நினைச்சா உலகத்தை மாதிரி நம்ம வாழ முடியாது, உலகத்தை மாதிரி நீங்கள் பேச முடியாது, உலகத்தை மாதிரி நீங்கள் வந்து எந்த காரியத்திலையும் ஈடுபட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கர்த்தர் யாரை நம்புறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த உலகம் இல்லை, எனக்கு யார் போதும் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே எனக்கு போதுமானவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாரும் நான் என்ன நம்புறேன்னா, என்னையே ஆண்டவர் வந்து நம்புவார் அப்படின்னா உங்களை ஏன் ஆண்டவர் நம்ப மாட்டார்? ஆமேன்னு சொல்லுங்க. நான் எல்லாம் உங்களெல்லாம் நான் ரொம்ப பெரிய ஆளாக நான் உங்களை பார்க்குறேன். நான் உங்களுக்கு ஆமேன்னு சொல்ல, உங்களை எல்லாரும் நான் ரொம்ப பெரிய ஆளாக பார்க்குறேன். உங்களை மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு ஆசை தான், பட் நான் அப்படி நினைக்கிறேன், நம்ம எங்கே போடுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை போல, அதனால் வேணாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதும் இல்லை. ஆனால் உங்களை பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ அழகாக படித்து முடிச்சு, நீங்கள் நிறைய பேர் படிக்கிறவங்க, உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ உலக படிப்பு இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக இந்த கர்த்தருடைய வேதத்தை படிக்கணும்னு உங்கள் மனசில் தோணுச்சில்ல, இந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் வைத்தவர் கர்த்தர். இது உங்களுக்காக உருவானது இல்லை, இது ஏசப்பாவை தான் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு. அதனால நான் நம்புறேன், உங்களை இயேசு நம்புவார். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஜெபிக்கணும், நீங்கள் என்ன நம்புங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன நம்புங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன நம்புங்க ஆண்டவரே.
லட்சங்களை கையில் கொடுத்து செய்டா, என்ன லட்சங்களை கையில் கொடுத்து செய்டான்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஒரு காலத்தில் யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நடத்துறதை பார்த்தா இன்னைக்கு கையில் லட்சங்களை கொடுத்து நீ போய் செய், நீ போய் செய் ஆண்டவரே, இதுக்காக ஆமாம் ஒன்னதான், நீ போய் செய். எனக்கு இதுக்கு என்ன கூட தெரியாது ஆண்டவரே, கணக்கு பார்க்க கூட தெரியாது ஆண்டவரே, உனக்கு ஒன்றும் தெரியாட்டியும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய தேவன். ஸோ கோயம்புத்தூர் இந்த சாட்சியஸ் கோயம்புத்தூர் பட்டணத்தில் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது பைபிள் காலேஜுக்கும் நான் ஒரு ப்ரேயர் செல் மினிஸ்ட்ரி பண்ணேன். அப்படின்னா அந்த சின்ன ஒரு வீட்டில் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க தான் வருவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஓனரே பார்த்தீங்கன்னா அவங்களே ரட்சிக்கப்படாதவங்க. ஆனால் என்னென்னா கரெக்டாக முட்டை குழம்பு கொடுத்துருவாங்க. எனக்கு இங்கே ஏற்கனவே சாப்பாட்டு கஷ்டம், பைபிள் காலேஜ்லேயும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வாரம் முட்டை குழம்பு கிடைக்குமே, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால பைபிள் காலேஜ்லேருந்து அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவேன். இந்த கோயம்புத்தூரில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கோயம்புத்தூரில் பார்க்கும்போது எல்லாருமே கையில் தீச்சட்டி வச்சுருப்பாங்க, பிராண்டி ஷாப்புக்கு முன்னாடி ஆட்கள் நின்றுருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன அறியாமலே எனக்கு அழுகையாக வரும். அப்போ இந்த பஸ்ஸுக்கு வெளியே நின்று கை நீட்டி ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, இவங்களை ரட்சிக்க மாட்டிங்களா, இவங்களை சந்திக்க மாட்டிங்களா, இவங்களெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரேன்னு கை நீட்டி ஜெபம் பண்ணுவேன். அப்போது கண்டினியூவாக 3 இயர்ஸ் பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் ஒரு நாள் இது ஒரு ஜோக்கே நடந்துச்சு பாருங்க. ஒரு நாள் நான் இந்த மாதிரி கை நீட்டும் போது என்ன தெரியாமலே அழுக வந்துச்சு. நான் அழுது ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்டில் ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் உட்காந்தாரு. உட்காந்துட்டு தம்பி ஏன் அழுற அப்படின்னு கேட்டார். நான் உடனே ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். என்ன லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, அப்படியெல்லாம் லவ் எல்லாம் ஃபெயிலியர் இல்லை அப்படின்னு. உடனே அவர் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு, இந்த பாரு, ஒரு பொண்ணு உன்னை விட்டு போனா என்ன, இன்னொரு பொண்ணு உனக்கு கிடைக்காதா, நீ எல்லாம் அப்படியெல்லாம் மனசெல்லாம் விட்டுறக்கூடாது, நீ எல்லாம் அழக்கூடாது, ஒரு பையன் எப்படி நீ அழலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அன்னைக்கு மறக்கவே முடியாது. காலங்கள் தாண்டிருச்சு. கோயம்புத்தூருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. கோயம்புத்தூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் திரும்பி வந்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப அகைன் கோயம்புத்தூருக்கு 9 மாதம் படுக்கையாக இருந்தேன். ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். எங்கள் அம்மா அப்பா பார்க்க முடியாத சூழ்நிலை. அதனால கோயம்புத்தூரில் ஒரு வயசானவங்க நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால ட்ரீட்மெண்ட்டுக்காக கோயம்புத்தூர் வந்தேன். ஆனால் அந்த கோயம்புத்தூரில் 3 பேரை வச்சு 2005 சர்ச்சை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆண்டவர் அத்தனை ஆயிரம் பேரை நம்பி தரும்போது ஏன் ஆண்டவரே எதுக்கு இப்படி என்ன நம்புனீங்க, இந்த கோயம்புத்தூருக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லையே. உடனே ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ 3 வருஷம் பஸ்ஸில் போயிட்டு வரும்போது இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து நீ அழுதல, நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் உன்னை இந்த பட்டணத்தில் தான் கொண்டு வருவேன். அதனால தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன். சத்தமா சொல்லுங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்களும் நானும் சேவை செய்ய போறது சாதாரணமான மனுஷனுக்கெல்லாம் கிடையாது, உன்னதமான தேவனுக்கு. உன்னதமான தேவனுக்கு அவரால் செய்ய முடியாது என்ன இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே இன்னையிலிருந்து உங்களுடைய ஜபத்தை மாற்றுங்க. என்ன நம்புங்க. என்னை யாருமே நம்ப மாட்டாங்க, நான் நம்புகிற அளவுக்கும் இல்லை. ஆனால் நீங்கள் என்னை நம்புனீங்கன்னா நிச்சயமாக நான் சாதிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே, நீங்கள் என்னை நம்புங்க. ஏதாவது ஒன்றுக்கு நம்புங்க, ஏதாவது ஒன்று நம்புங்க. ரொம்ப பெருசாக என்ன நம்புங்க, நான் செய்வேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்காக செய்வேன். உங்களுக்காக செய்யாமல் வேற யாருக்காக ஆண்டவரை செய்ய போகிறேன்? இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ண மட்டும் ஆரம்பிங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள உங்களையே அடையாளம் காண்பிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்கள் நெற்றியில் ஒரு அடையாளத்தை. ஆமேன், ஆமேன். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேனும், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேனும், உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா, நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேனும். இது ரொம்ப அழகான பாடல், நீ கண்டிப்பா பாடுனா நல்லா இருக்கும். நம்புங்கப்பா என்ன
ஆராதிப்பேன் உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நான் உம்மை பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பேன் உம்மை. ஆமென். ஸோ அவர் தேற்றணும், அவர் ஆற்றணும், அவர் காயம் கட்டணும், அவர் சொல்லி தரணும். எல்லாம் யாரை சார்ந்து அப்படின்னு சொன்னா, நீங்க ஊழியத்துக்கு தானே அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. 1 இயர் உங்களை இவ்வளவு விஷயத்த எத்தனை இயர் படிச்சிருக்காங்க? 1 இயர். இவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னா நிச்சயமா உங்களை பயன்படுத்துகிறதற்காக தான். ஸோ அதனால அவரே எல்லாத்தையும் செய்வார், அவரே எல்லாத்தையும் செய்வார். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிறவர் அவர். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கிராஜுவேஷன் இது மாதிரி இல்லையோ, நீங்க எல்லாம் ரொம்ப அழகா நேர்த்தியா அப்படியே கொண்டு போயிட்டீங்க. பட் நான் இப்படிதான், எனக்கு அப்படிதான் செய்தி. அதனால எனக்கு இப்படிதான் தெரியும். எல்லாரும் சேர்ந்து நீங்க பாடி நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்குள்ள உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பா பாடணும். நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் பாடலை. ஆண்டவர் எல்லாரையுமே நம்ப போறாரு. ஆமென் சொல்லுங்கள். நீங்க அதான் நான் யோசிப்பேன் சில நேரத்தில், கட்டில் 4 பேர் சேர்ந்து கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க, ஆனா ஒரு விடுதலை கிடைச்சா இல்லையா? அந்த 4 பேர் கூட்டத்துக்கு தான் வந்தாங்க, அவங்களையும் பயன்படுத்தினாரு. அதனால ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த வல்லவர். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த பேட்ச் நீங்க இன்னைக்கு முடிக்கிறவங்க கர்த்தருடைய அலங்காரமான கிரீடமா இருக்கிறீங்க. உங்களை கொண்டு நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நீங்க ஸ்பெஷல். வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் நீங்க பயனுள்ள பாத்திரம்ன்றதை கர்த்தர் நிரூபிச்சிருவாரு. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தருக்காக பயன்பட போறீங்க. இது உங்க நினைவுல கூட இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை கண்களால கர்த்தர் காண பண்ணுவார். ஆமென். பாடலாமா? நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பேன் உம்மை. கடைசியா எல்லாரும் அப்படியே கையை மட்டும் உயர்த்தி நம்புங்கப்பா. ஆமாப்பா, ஆமாப்பா, ஆராதிப்பே. பெரிய காரியத்துக்காக ஆண்டவர் நம்ப போறார். இதுவரையிலும் சின்ன வயசுல இருந்து யாருமே நம்பல. இந்த கூட்டத்திலே ஆகாது என்று தள்ளப்பட்ட நிறைய கல் இருக்குது. இது ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல், இது பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளப்பட்ட கல். ஆனா கர்த்தர் சொல்றார், இதுதான் மூளைக்கு தலைக்கல். இது எப்படி ஆயிருச்சு? இது கர்த்தரால் ஆயிற்று. இது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. நம்புங்கப்பா எங்களை ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. எல்லாரும் சொல்லலாமா? உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும்,
தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் இந்த பாட்டை பாடும்போதே ஆண்டவருடைய ஒரு பெரிய அபிஷேகம் உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல இப்பொழுது வைக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையினால் நீர் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் மேல நீ முத்திரை போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஜான் வெஸ்லி வந்து ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான மனுஷன். அவருடைய பிரேயர்ல நிறைய பேர் உயிரோடு கூட எழும்பி வந்திருக்கிறாங்க. ஜான் வெஸ்லி இறந்துட்டாரு. ஸோ ஜான் வெஸ்லி இறந்ததுக்கு பிற்பாடு ஜான் வெஸ்லி பயன்படுத்தின புத்தகங்கள், ஜான் வெஸ்லி சாப்பிட்ட இடம், ஜான் வெஸ்லி தூங்கின பெட்ரூம், இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு கண்காட்சிகளாக வைக்கப்பட்டுருச்சு. அப்போ வந்து ஒரு பைபிள் காலேஜ் வந்து இந்த ஜான் வெஸ்லியை வந்து அவர் வாழ்ந்த அந்த இடத்த வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டோடு சேர்ந்து வந்து அவங்க அங்கே விசிட்டிங் போனாங்க. அப்போ ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. ஜான் வெஸ்லி இங்கே தான் படித்தார், ஜான் வெஸ்லி இங்கே தான் தூங்கினார், ஜான் வெஸ்லி இங்கே தான் சாப்பிட்டாரு, இந்த மாதிரி நிறைய இடம். ஸோ கடைசியில் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போனாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஜான் வெஸ்லி ப்ரேயர் பண்ண ஒரு இடம். ஸோ அந்த பிரதேசம் வந்து அங்கே ரொம்ப குளிரான பிரதேசம். ஒரு டேபிள், அதுக்கு கீழே வந்து ஒரு மேட்டு, ரொம்ப ஒரு திக்கான மேட்டு. அந்த திக்கான மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்டுக்குள்ளே 2 குழி இருந்துச்சா. அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்ன இந்த மேட்டில் 2 குழி இருக்குன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜான் வெஸ்லி வந்து எப்பவுமே இந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவார். அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண அந்த இடம் வந்து குழி ஆயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. சரி, முடிச்சுட்டு அவங்கவுங்க வேனில் ஏறிட்டாங்க. 2 கையையும் மேலே தூக்கி, ஒன்ஸ் அகைன் லார்ட், திரும்ப ஒரு விசை தேவனே, திரும்பவும் ஒரு விசை தேவனே, ஒன்ஸ் அகைன் லார்ட். இல்லை, உங்களுக்கு ஒரு ஜான் வெஸ்லி இறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க, இன்னொரு ஜான் வெஸ்லி நான் இருக்கிறேன், இன்னொரு ஜான் வெஸ்லி நான் இருக்கிறேன், என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. ஏன் அந்த ஜான் வெஸ்லியை என்ன பயன்படுத்த முடியாதா? நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 முட்டியும் கொண்டு வந்து அந்த ஹோல்ஸில் வச்சுட்டு அப்படியே ஏங்கி 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 கண்ணீர் விட்டு அழுறாங்களாமா. அப்போ வந்து அந்த வார்டன் வந்து அவனை தட்டி, டைம் ஆச்சுப்பா, போகலான்னா அவரால் ஜபத்தை நிறுத்தவே முடியல, அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான். ஒன்ஸ் அகைன் லார்ட், திரும்பவும் ஒரு விசை தேவனே, திரும்ப ஒரு விசை தேவனே. ஸோ ரொம்ப டைம் ஆனதுனால வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் வண்டியில் ஏற்றி அப்படியே கூப்பிட்டு போயினாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த அக்கினி திரும்பி குறையவே இல்லை. அவர் தான் பின்னாடி இந்த உலகத்தையே கலக்கின பில்லி கிரஹாம் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன். பில்லி கிரஹாம் பெரிய தேவ மனுஷன். இந்த மாதிரி ஒரு ஹாலில், இந்த மாதிரி ஒரு அறைக்குள்ள ஒரு கேமராவுக்கு முன்னாடி நின்று அவர் ப்ரீச் பண்ணுவார். அவருடைய ஊழியமே ஃபர்ஸ்ட் ஊழியம் டெலிகாஸ்ட் ஊழியம் அதுதான் அதிகமாக பண்ணார். இந்த ரூமில் இருந்து ஒரு வீடியோவுக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார். தெருவில் உட்காந்து பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெருவில் உட்காந்து டிவிக்கு முன்னாடி 10,000 20,000 லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்ப்பாங்க. அங்கே கால் சரியாகும், அங்கே கேன்சர் வியாதி சரியாகும். அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கிற ஒரு பெரிய தேவ மனுஷனாக மாறினார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு மனுஷனா நான் நம்புறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நீங்களும் நானும் சேவகம் எழுதி கொண்டவர்கள். கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். கை வச்சிட்டோம், கால் வச்சிட்டோம்ல, இனி வாழ்வானாலும் சாவானாலும் இனி கர்த்தர் ஒருத்தருக்காக மட்டும்தான். நிறைய பரிசுத்தவங்களுடைய கேப் இருந்துட்டே இருக்குது. கர்த்தர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு நிறைய தேவை இருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் இல்லை நான் நம்புறேன், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இறந்துட்டாங்க, எத்தனையோ பரிசுத்தவங்களுடைய காலங்கள் தாண்டிருச்சு. அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு சில ஊழியர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நான் நம்புறேன் அந்த கூட்டத்தில் இங்க இருக்கிற நீங்க இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க ஆயத்தமாகுங்க, நீங்க ரெடி ஆகுங்க.
அவரால் பயன்படுத்த முடியும், அவரால் பயன்படுத்த முடியும். வேதம் சொல்கிறது 12 பேரும் வந்து மனுஷனை பிடிச்ச அந்த 12 பேரும் பெரிய படிப்பாளிகள் எல்லாம் கிடையாது. சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்களை கொண்டு அவங்க பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாமா. கல்வி அறிவில்லாதவர்கள். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? என் ஆண்டவர் கூட நாசரேத்திலிருந்து வர்றதற்கு காரணம் என்னன்னா, தாழ்த்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு உன்னதமான தேவன் வர முடியுமானால் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஸோ இன்னையிலிருந்து உங்க ஜெபம் மாறப்போகுது. நான் நம்புறேன் கர்த்தர் நம்மை பயன்படுத்த போறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுமி நின்று ஸோ உங்க எல்லாருக்காக ஒரே ஒரு ஜெபம் செய்துட்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். 144வது சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். சொல்லுங்கள், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ் எஸ் அந்த அந்த அனாயிண்டிங், அந்த மகிமை ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது ஊற்றப்படட்டும். இந்த ஏல் பெத்தேல் இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜில் நிறைய ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். உலகத்தை கலக்கிறவர்கள் இதன் மூலமாய் எழும்ப போகிறார்கள். ராஜ்யங்களை அசைக்கிறவர்களை கர்த்தர் இந்த பைபிள் காலேஜின் மூலமாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். இதுவல்ல கடந்து போன பாதை, இதுவல்ல. கர்த்தர் இனிதான் துவங்கவே போறாரு. இனிதான் அவருடைய மகிமையை துவங்க போறாரு. இதற்கு பிறகு இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உலக அளவிலே பயன்படுத்தக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அதற்கு முதல் முத்திரையை கர்த்தர் உங்க மேல ஆண்டவர் போட போறாரு. இங்க இருக்கிற நிறைய பேர் கர்த்தருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நீங்கள் மாற போகிறீர்கள். இதற்கு பிறகு டீச் பண்ணிட்டு இருக்கும் போதே அக்கினி மூழ்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மகிமை தலை மேல வைக்கப்படுகிறத பார்க்க போகிறோம். இயேசுவே, அந்த மகிமை எங்கள் மேல் கடந்து வரட்டும். Thank you Jesus, thank you Jesus. இயேசுப்பா, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். நான் ஆடுகளுக்குள்ள உன்னை நான் அனுப்பல, நான் உன்னை ஓநாய்களுக்குள்ள நான் அனுப்புறேன். ஆனா நீ பயப்படவே வேண்டாம். உன்னுடைய வழியில என்ன தேவையோ நான் உனக்கு அதை சந்திப்பேன். திரும்பி வந்து சீடர்கள் கேட்கும்போது, ஆண்டவரே ஏதாவது உங்களுக்கு குறைவு இருந்தான்னு கேட்கும்போது, எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லைன்னு சொன்னது மாதிரி இன்னைக்கு இவர்களை அனுப்புகிறது நீரப்பா. இவர்களை தேவைகளை சந்திக்க போகிறது நீர் ஆண்டவரே. நடத்த போகிறது நீர் ஆண்டவரே. என்ன பேச வேண்டும் என்று எங்களுடைய வாய் அந்த வார்த்தையை நீர் வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. ஆண்டவரே, இப்போ இந்த கிராஜுவேஷன் சர்வீஸில் இருக்கிற இல்லை இந்த ஹாலுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் மேலையும் உங்க அளவில்லாத பிரசன்னம் அப்படியே மூடட்டும் ஆண்டவரே. இப்போ ஒரு நெற்றியில ஒரு முத்திரை போடப்படட்டும் ஆண்டவரே. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னது போல இங்கே இருக்கிற அநேகர் மேல கர்த்தருடைய பிரியம் வைக்கப்படுகிறதற்காய், கரங்கள் வைக்கப்படுவதற்காய் இப்பொழுது ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. லம்தன மரஹ தனமல ரோதலம லோதர ஹத்தனர மோரலரம. நன்றி நன்றி நன்றி. மலைகளை மிதிக்கக்கூடிய அபிஷேகம், குன்றுகளை தவிடுபொடி ஆக்கக்கூடிய அபிஷேகம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையா நடத்தக்கூடிய அபிஷேகம் இப்பொழுது கரங்கள் தட்டி கொண்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் வைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். லம்தன மரஹதன மரல லோதனம ரஹதலரம. இதுக்கு முன்னாடி எங்க பிள்ளைங்க பேசுனதுக்கும் இனி பேசுறதுக்கும் வித்தியாசம். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீ இப்போ இருக்கிறத ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிற. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜ் இன்னும் பெரிதானவைகளை காணும். உலகத்தை கலக்கிறவர்களை இங்கே உருவாக்கப்படும். உலகத்தை கலக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளை நம்பி நீங்க கொடுப்பீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
இன்னைக்கு கிராஜுவேஷன் வாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கேயோ கடந்து அறியாத கடந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து கொண்டு வந்து இன்னைக்கு ராஜாக்களோட நிக்க வச்சிருக்கிறீங்களே, எங்க பிள்ளைகளும் ஒரு நாள் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்கணும். ஆமா ராஜா, நிறைய பேருடைய கண்ணு பார்த்துட்டே இருக்குது. இவன் ஒன்றும் இல்லாம போயிடுவா, இவன் ஒன்றும் இல்லாம போயிடுவான், இவன் வெட்கப்பட்டு போயிடுவான், பெருசா படிச்சுட்டியாமே என்னென்னமோ சொல்றாங்க ஆண்டவரே. ஆனா இல்ல, நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். நீ இழந்து போனதை உனக்கு நான் திரும்ப தருவேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை இப்பொழுதே எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக ஏசப்பா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த கிராஜுவேஷன் சர்வீஸில் ஆண்டவரே சொந்தக்காரங்களாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் ரொம்ப மன வருத்தத்தில் வந்தாலும், யார் அவமானத்தோட வந்திருந்தாலும், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள, இந்த இயர் முடிகிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கட்டும் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு அவங்க கடந்து போகிற சூழ்நிலை அப்படியே தலைகளா மாறிடட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இருக்கிறார் என்கிறத அவங்க வாழ்க்கையில நீங்க நிரூபிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. இந்த பைபிள் காலேஜினுடைய ஃபவுண்டர் சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க பிள்ளைய எத்தனை பாடு, எத்தனை அவமானம், ஆனா ஒவ்வொன்றிலையும் நீங்க கையை கொடுத்துட்டு இவ்வளவு தூரம் நடத்தி வந்தீங்களேப்பா. அவங்க கூட யாருமே இல்லை ஆண்டவரே, திரும்பி பார்த்தா யாரும் இல்லை, உங்களை தவிர யாரும் இல்லை. ஆனா நீங்க கைவிடவே இல்லை. இதோ முடிஞ்சிட்டா, இந்த காரியம் இதோட நின்றும், இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது ஆண்டவரை. சுத்தி இருக்கிறவங்க சொன்னதை விட எங்க பிள்ளை நிறைய டைம் அப்படி முடியாதோ, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதோ, தடுமாறின நேரத்துல எல்லாம் கூட நின்று கை கொடுத்து தட்டி கொடுத்து, இல்ல இல்ல நீ காலாட்களோட ஓடும்போது நீ இளைத்து போனாயானால் நீ குதிரையோடு ஓடணும். நீ சமாதானம் உள்ள தேசத்துல அடைக்கலம் தேடாத, யோர்தான் பிரவாகித்து வரும்போதும் நீ எதிர்த்து நிற்கணும். ஆமேன். நீ உன்னுடைய ஓட்டம் முடியல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு இதுவரையிலும் தட்டி கொடுத்த அந்த தேவ கரம் இதற்கு பிறகு ஒரு புது பலன் அவர்களுக்கு வருவதாக, புது மகிமை அவர்களுக்கு வருவதாக, உதவிகள் தேடி வருவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த ஊழியம் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நீடிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடி நன்றி அப்பா. ஃபேக்கல்டிஸ் எல்லார் மேலையும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும்ப்பா. இணைஞ்சு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறதற்கு கர்த்தர் பலன் தாரும். உங்க கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நம்புங்கப்பா. என்ன இந்த பாட்டை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆராதிப்பே உம்மை. கையை உயர்த்தி, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளை. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே உம்மை. ஓகே, God bless you. Praise Lord, praise Lord, praise Lord, praise Lord.